வணக்கம் நண்பர்களே. இந்திய பொருளாதார வளர்ச்சி குறியீடு 37 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். அதில் சேவைத்துறையினுடைய பங்கு எந்தெந்த சேவைத்துறை மிக லாபகரமான சேவைத்துறையாக இருக்கும், அந்த பொருளாதார இலக்கினை நோக்கி நாம் எட்டி செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பது குறித்த எனது வீடியோ பதிவுகளில் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தொழில் சம்பந்தமான செய்திகள் வந்து சேரும். சரி, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த இரண்டிலுமே கிட்டத்தட்ட 73.6 பில்லியன் யூஎஸ் டாலர் 2027 அடையும் டர்ன் ஓவர். 73.6 பில்லியன். இதே 500 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு இதனுடைய வளர்ச்சி இருக்கும் 2047 என்று கணக்கிடுகிறார்கள். இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியாவில் நிறைய ப்ரைவேட் செக்டர் இருக்குது, அரசாங்கம் மீதம் இருக்குது. மீடியாவில் என்ன, விளம்பரங்கள் என்பது ஒரு பெரிய அடுத்த கட்ட ஒரு பொருளாதார சுழற்சிக்கு வழிவகுக்கக்கூடியது விளம்பரங்கள் தான். நுகர்வு கலாச்சாரத்தை, அதாவது கன்சியூமர் கல்ச்சர், இந்த நுகர்வு கலாச்சாரத்தை பெருக்குவதில் ஒரு பொருளை நிலைநிறுத்துவதில், அதை பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதில், அவேர்னஸ் உண்டு பண்ணுறது, விழிப்புணர்வு உண்டு பண்ணுறதில் இந்த மீடியா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதனால் இது ஒரு சேவைத்துறை. இது சேவைத்துறை என்றாலும் இதனுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. 73.6 பில்லியன் யூஎஸ் டாலர் கணக்கிடுறாங்க அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில். அப்போ இவ்வளோ பில்லியன் டாலர் புழங்கக்கூடிய மீடியா, என்டர்டெயின்மெண்ட் மீடியா இப்போ நிறையவே அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. காரணம், சேவைத்துறையில் தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிற சில செயலிகள், ஆப்னு சொல்கிறாங்களே, அந்த ஆப்புகள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மிக முக்கியமாக உதவுகிறது. இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆப் மூலமாக சில விளம்பரங்களும் நடக்கிறது. இந்த மீடியா அண்ட் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு பெரிய பொருளாதார சுழற்சியை கொண்டு செல்கின்றன. ஒரு பொருளாதார இலக்கு என்பது பல பொருளாதார அடுக்குகளையும் சுழற்சிகளையும் கொண்டது. இந்த அடுக்குகளும் சரியாக சுழலக்கூடிய வேகத்தில் சுழன்றால் மட்டுமே அந்த இலக்கை நோக்கி நாம் நகர முடியும். அந்த இலக்கு என்பது 2047 இருக்கிறது. அந்த இலக்கில், அதாவது வறுமையற்ற இந்தியா என்று இருக்கலாம், வேலைவாய்ப்பு அதிகம் பெற்றவர்கள் அல்லது வேலை இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை உருவாகலாம். இதெல்லாம் மனதில் வைத்துதான் 20-25 ஆண்டு கால திட்டமாக அந்த பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுகிறார்கள். 20-25 என்று ஏன் கணக்கிட வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த வருடங்களில் இப்போ திட்டமிடப்படும் இந்த 2024 ஒரு குழந்தை பிறந்தால் அது முழு மனிதனாக உருவெடுப்பதற்கு, முழு திறனுள்ள மனிதனாக உருவெடுப்பது என்பது 18 20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேலைக்கு, அதாவது அது சம்பாதிக்கும் திறன், உழைக்கும் திறன் வரும், அது சம்பாதிக்கும் திறன் வரும். இந்த திறன் வளர்ப்பு என்பது 24 வயசும் ஆகும் என்பதால் தான் இந்த இலக்குகள் 2047 நோக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இந்த சேவைத்துறையில் வேலைவாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதும், கல்வி அறிவு பெறுவதும், திறன்களை வளர்த்துக் கொள்வதும் இந்திய பொருளாதாரத்துக்கும் உதவும். அந்த பொருளாதாரத்தோடு சேர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்.